गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै। ஆக 5/8/2015 புதன்கிழமை 12:32 பகல் ஆதிபராசக்தியின் 10வது ஸ்லோகத்தில் நவரசவாதமும் நவபாஷாணமும் அந்த விளக்கோரையின் தொகுப்பு ஒன்பது நிலைகளை தனித்தனியாக பிரித்தெடுத்து ஒவ்வொரு வகைகளும் ஒவ்வொரு ஓரறிவுக்குண்டான சமத்தின் வேர்களை அந்தந்த நட்சத்திர கிரகமண்டலத்துக்கு தகுந்தபடி அந்தந்த திசைகளுக்கு தகுந்தபடி அனைத்தும் உருவாக்க வேண்டும். ஏற்கனவே உருவாகி உள்ளது உள்ளே. கடலுக்குள் மீன் ஏற்கனவே இருக்கிறது. உள் இறங்கினால் தெரிகிறது. அதற்கு மேலிருந்து வலை தேவை. ஆனால் இதனுடைய தத்துவங்கள் புரிந்து கொள்வது கடினம். இவை அனைத்துமே பூமியை சார்ந்து பூமிக்கடியில் அதனுடைய பதமான நிலை அங்கங்கு அன்னை ஆதிபராசக்தி அதை வைத்திருக்கிறாள். அந்த ஸ்லோகத்திலே காளி, காளிகே, காளி துர்கே என்று ஒரு அமைப்பான நிலைகள் வருகிறது. லக்ஷ்மி, விஷ்ணு, பூஜா, சக்தி, தேவி, தேவி, ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இப்பொழுது 7 நிலைகளுக்குண்டான நவபாஷாண நவரசவாதத்தின் தத்துவத்தை விளக்கிக் கொண்டு வந்து விட்டோம். ஒவ்வொரு கோட்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்துக்கும் ஒவ்வொரு வகையான தன்மைகள். இதை தனித்தனியே எடுக்க வேண்டும். இது சராசரி மனிதர்களால் இயலாது. யோகம் பயின்றால் முடியுமா? முடியாது. அந்த ஆதிபராசக்தியின் அருள் கிடைக்க மட்டும்தான் நடக்கும். நாரத பெருமான் உடலோடு அனைத்து உலகங்களுக்கும் செல்வதாக ஐதீகம். பூலோகத்துக்கும் வருகிறார், அது ஒரு ஐதீகம். சிந்திக்க வேண்டும். முத்தேவியர்களை பார்க்கிறார், சிந்திக்க வேண்டும். தசரதன் மனிதனாக பிறந்து ராமன் என்ற தெய்வத்திற்கு தந்தையானான். இது அதிசயம். அவன் மேல் உலகம் வரை சென்று அங்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு என்ன நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்லி வந்தவன். உடலோடுத்தான் போனான், உடலோடுத்தான் வந்தான். ஆனால் மனிதர்கள் இந்த போல் உடலோடு சென்று உடலோடு வர இயலாது. உடலோடு சென்று வர வேண்டுமெனில் அதற்கு அன்னையின் அருள்காந்த சக்தி நேராக அந்த மனிதனின் மேல் விழ வேண்டும். அப்பொழுதுதான் அது நடக்கும். துவாபர யுகத்திலே இருந்து துவாரகை கடலுக்குள்ளே உண்டு. கிருதாயுகத்திலே நடந்த ராமாயணம் ராமனால்
சமைக்கப்பட்ட பாலம், அதாவது அமைக்கப்பட்ட பாலம் இன்று கூட கடலுக்கடியே உண்டு. இந்துக்களான நாம் அதை ஏற்க தயாராக இல்லை. யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரன் விண்வெளி ஆராய்ச்சியில் கண்டபோது இது போன்று ஒரு பாலம் உண்டு, அது மக்களுக்கிடையே வெளிச்சத்திற்கு கொண்டு வர உதவியாக இருந்தது. அதை சீர்படுத்துவதற்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் அது பயனாகவில்லை. அப்படி இருக்க வானரங்களால் கட்டப்பட்ட ஒரு பாலத்தின் மகிமை ராமன் இருந்த காலத்தில் நடந்தது. இது கடலுக்கடியே இன்றும் கூட உண்டு. அதை தகர்த்து எடுக்க முடியாது. தகர்த்தெடுக்க முடியாது என்பதை விட அன்னையின் அருள் இருந்தால் அதற்கு மாற்று வழி உண்டு. தகர்த்தெறிவது கடினம். விஞ்ஞானத்தின் நிலை கடந்த நிலை அது. விஞ்ஞானத்தால் அனைத்துமே முடியும். ஆனால் மூச்சுக்காற்று எங்கு போகிறது, எங்கு வந்தது, இதை விஞ்ஞானத்தினால் ஆராய முடியாது. விஞ்ஞானத்தை கடந்த நிலை மெய்ஞானம். அதற்கு முன்னிலை பகுத்தறிவு. விஞ்ஞானத்திற்கு முன்னிலை பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுக்கு முன் ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவுக்கு முன் மனிதன். மனிதன் ஆறாவது அறிவு, பகுத்தறிவு, விஞ்ஞான அறிவு, ஞானம், மெய்ஞான அறிவு. இந்த ஞானத்தோடு சேர்ந்தது மெய்ஞானம். விஞ்ஞானத்தின் காலநிலை கடந்தபோது, ஞானம் வந்தபோது அவன் மக்களிடையே சேருவதில்லை. அவனுடைய ஆராய்ச்சி தெய்வத்தை பற்றி இருக்கிறது. இப்பொழுது 7 நிலைகளான நவபாஷான நிலை விளக்கவரையாக கொடுக்கப்பட்டு முடிந்தது. இப்பொழுது கிரகங்களின் கூட சேராத நிலையில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்தை வைத்து ஒரு நவரசத்தின் தன்மை ஆராயப்படுகிறது. நவரசத்தின் தன்மை ஆராயப்படுகிறது. கிரகங்கள் 7 தான். ராகு கேது இந்த கிரகங்களோடு சேர்த்து கொள்ளவில்லை. பார்க்கடல் கடைந்த போது அசுரர்கள் உள்புகுந்தனர். அவர்களின் தலை கொய்யப்பட்டு தேவர்கள் வடிவிலே உள் சென்றனர். ஒருவனுக்கு உடல் பாம்பாகும், தலை மனிதனாகும். உடல் பாம்பு, தலை மனிதன். மாற்றுக்கோணம். ஒன்று உடல் பாம்பு, மனித தலை. தலை பாம்பு, உடல் மனிதன். இது போன்று வந்தது. இதுதான் உண்மை நிலை. இந்த ராகுவின் மகா தத்துவம் உலோகத்திற்கு என்ன கையாளப்படுகிறது? கருங்கல் கையாளப்படுகிறது. கருங்கல் ஏன் கையாளப்படுகிறது? ஆதிரையில் முளைத்த கல். திருவாதிரை ஆதிரையில் முளைத்த கல் பயன்பாடுக்கு ஒத்து வராது. ஆனால் அந்த ஆதிரையின் கல் அதில் குடிகொண்டிருப்பது அன்னை ஆதிபராசக்தி பாம்பின் உருவிலே குடிகொண்டிருக்கிறாள். பாம்பின் தன்மையோடு குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆதிரை கல் முதன்மையான கல்லாக மாற்றப்படுகிறது. ஆகவேதான் ராமானுஜ பெருமான் ஆதிரையில் ஸ்ரீபெரும்பத்தூரில்
பிறந்தான். ஆதிரை என்பது திருவாதிரை. இதற்கு மூலம் கருங்கல். ஏன் அதை அன்னை ஆட்கொண்டிருக்கிறாள்? சில மரங்கள் காட்டிலே வேரோடு சாய்ந்து நிலத்தில் புதைந்து பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும். அதற்கு மேல் மண்மூடி இருக்கும். இன்னார் இதை தொட்டப்பின் அந்த மணல் விலகி அந்த மரமே கருங்கல்லின் தன்மையோடு மாற்றப்பட்டிருக்கும். கருங்கல்லின் தன்மையோடு மாற்றப்பட்டிருக்கும். நீங்கள் பிரமிடு கதை கேட்டிருப்பீர்கள். முக்கோணத்தின் வடிவம். அதில் இறந்த மனிதனின் உடலை பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆதிரையின் கல் அதெல்லாம் எகிப்து நாட்டிலே அமைகிறது. ஆனால் இது அவனுக்கு தத்துவம் தெரியாது. இது அவனுக்கு தத்துவம் தெரியாது. இந்த கருங்கல்லின் தன்மைக்குள்ளே அன்னை சர்ப்ப வடிவமாக இருக்கிறாள். அன்னை சர்ப்ப வடிவமாக இருக்கிறாள். மனிதனின் உடல், மனிதனின் முகம், பின்னம் தலையிலிருந்து 5 தலையனாகம் கொடை பிடிப்பது போல் கூடிய அமைப்பு. உயிரோட்டமான நாகங்கள் கொடை பிடிப்பது போல். சராசரி ஆதிரை கல்லில் அடங்குவதில்லை. ஆனால் ஆதிரை கல்லில் இவள் நாகத்தின் வடிவு கொண்டு, என்ன நாகத்தின் வடிவு? உடல் நாகமாகவும், தலை மனித உடல், தலை மனிதனுடையது, உடல் நாகத்தின் வடிவு. இந்த ராகுகோளின் தாத்பரியம். ஆனால் அன்னை அதற்குள்ளே உடல் ஒரு பெண்ணின் உடல், முகம் பெண்ணின் முகம், பின்னம் கழுத்துக்கு மேல், தலையை மூடியபடி 5 தலைகள் கொண்ட நாகம். இது கோளிலே ராகுவின் தாத்பரியம். இந்த போல் இருக்கக்கூடிய நிலையில் அன்னை அந்த கருங்கல்லிலே ஆதிரை ரூபமாக தன்னுடைய சக்தியை அதில் அடக்குகிறாள். பொது விதி ஆதிரைக்குள் தெய்வங்கள் அடங்குவதில்லை. கேள்வி ஒன்று பிறக்கும், நட்சத்திர மண்டலத்திலே ஆதிரை உண்டே? ஆம், உண்டு. இப்பொழுது 900 கோடி மனிதர்கள், 900 கோடி மனிதர்களை நல்லவர் என்று கணிக்க இயலாது. ஒரு 5% மக்கள் தான் விகிதம், 5 விகிதாச்சாரத்தில் உள்ள மனிதர்கள் தான் மனிதர்களாக இருக்க முடியும். மீதி 95% மக்கள் மனிதருக்கும் கீழான மனோநிலையில் இருப்பர். அவர்களோடு இறைவன் வாழ்கிறான். அதுபோன்றே இந்த ஆதிரை நட்சத்திரம் மண்டலத்தில் இடம் புகுந்தது. அதில் ஏற்படக்கூடிய சிக்கலை தவிர்ப்பதற்காக அன்னையானவள் பாம்பின் வடிகொண்டு, உடல் பாம்பு, சிரம் மனிதனுடையது. பாம்பின் வடிவத்திலே இருக்கும்போது அன்னை, கிரகத்தின் சஞ்சாரத்தின் வடிவு கூட அதுதான். ஆனால் அன்னையின் வடிவுக்குள்
அந்த கல்லுக்கு மகத்துவம் ஏற்படுவதற்காக பெண்ணின் உடல், பெண்ணின் தலை பின்பகுதியிலிருந்து 5 தலை நாகத்தோடு கூடியிருக்கிறாள். இந்த கருங்கல்லின் தன்மை பல்லாயிரம் ஆண்டுகள், பல கோடி 100,000 ஆண்டுகள் பூமிக்குள்ளே பதப்படுத்தப்படுகிறது. இந்த பதப்படுத்தக்கூடிய கருங்கல் இரும்பு, எஃகு இதைவிட உறுதியானதாக ஆகிறது. அதை உருக்கவோ உடைக்கவோ முடியாது. உலோகத்தின் தன்மை இந்த கருங்கல் அடங்குகிறது. உலோகத்தின் தன்மை தசாவதாரங்கள் தொகுக்க வேண்டும். தொகுப்பிற்கு முன் மச்சவதாரம் வர வேண்டும். அதில் கூட நாகம்தான். மச்சம் என்பது மீன். அந்த அவதாரத்துக்கு முன்னோடி தேவர்களும் அசுரர்களும் தன்னுடைய ஆயுள் காலத்தை கூட்டிக் கொள்வதற்கு, ஒவ்வொரு யுகத்திற்கும் ஆயுளின் காலம் விகிதாச்சாரம் மாறும். கிருத்தாயுகத்திலே 10 லட்சம் ஆண்டுகள் ஆயுள், திருத்தாயுகத்திலே 1 லட்சம், துவாபர யுகத்திலே 10,000 முதல் 1000, கலியுகத்திலே மனிதனுக்கு கிரகாச்சாரத்தின் கோள்கள் படி விதிக்கப்பட்டது 120 ஆண்டுகள் பூரண ஆயுள். ஆனால் அவன் அதுவரை இருப்பதில்லை. 60, 70, 80, 20 கூட மாண்டு போகிறான். இது அந்தந்த யுகங்களுக்கு தகுந்தபடி ஆயுள். ஆனால் இதற்கு அசுரரும் தேவரும் ஆசைப்பட்டனர். ஆயுளை கூட்டிக் கொள்வதற்கு. ஆயுளை கூட்டிக் கொள்ள வேண்டுமெனில் மரணம் என்று ஒன்று வரலாகாது. அந்த மரணம் வராததற்கு என்ன வேண்டும்? ஆழ்கடலிலே அமிர்தம் இருக்கிறதாம். மந்தாரமலை வைத்து கார்கோடகனை கயிறாக வைத்து மந்தாரமலை மத்தாக வைத்து கடைகிறார்கள். இதுவரை கடைந்த பின் நிறைய பொருட்கள் வருகிறது. இப்பொழுது மந்தாரமலை தேவையில்லை, பொருள்கள் வந்துவிட்டது. இந்த கார்கோடகனும் தேவையில்லை, பொருள்கள் வந்துவிட்டது. இந்த இரு பொருளையும் உபயோகம் படுத்தியாகிவிட்டது. மந்தாரமலை மத்தாக உபயோகம், கார்கோடகன் என்ற பாம்பு கயிறாக. இதை கடையக்கூடிய காலத்திலே அந்த பாம்பின் உடல் முழுவதும் தேய்ந்து இரத்தம் பீரிட்டு வந்து, மேலுள்ள ரோமக்கால் சதைகள் பீரிட்டு வந்து, அதன் உடல் பாகங்கள் சற்று சிதைவானது. அசுரர்கள் இதை வீசி எறிந்தனர். அது ஒரு மண்ணில் போய் விழுந்தது. வீசி எறிந்தது விண்ணிலிருந்து. அது வந்து விழுந்தது மண்ணில், பூவிலகிலே. அது தன் வேதனை தாழாது, அமிர்தம் வருவதற்கு நான் ஒரு கருவியாக இருந்தேன்,
என்னை அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து கடைய வைத்து என்னை தூக்கி எறிந்து விட்டனர். இந்த வஞ்சம் என்ற ஒன்று மனிதனுக்கும் வரும், விலங்குக்கும் வரும். நான் படாத பாடு பட்டு இங்கே வந்து விழுந்தேன். ஆனால் அந்த மத்தை தாங்கி பிடித்தது மகாவிஷ்ணு. கீழ் ஆமையாக இருந்து தாங்கி பிடித்தான். அதற்காகத்தான் பானைக்குள்ளே தயிரை விட்டு மோராக்கி வெண்ணெய் எடுத்து நெய் கண்டனர். அந்த பானையின் மகா தத்துவம் ஆமை. வீட்டிற்குள்ளே ஆமை வரப்படாது என்பார்கள். ஆனால் பானை வரலாம். அந்த ஆமை உருவத்திலே இருந்த மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொண்டது. என்னுடைய உடல் இதுபோன்று சீதளம் அடைந்தது, உருவுகள் பாதிக்கப்பட்டது, கண்களில் இரத்த கண்ணீர் வர வேண்டிக் கொண்டது. வேண்டிக் கொண்டு தன் தலையை நிமிர்ந்து பார்த்தது. இத்தனைக்கும் ஆதாரமாக தன்னுடைய உடலை ஆமையாக மாற்றி தன்னையும் மந்தாரமலையும் தூக்கி பிடித்தது விஷ்ணு என்று தெரிந்தது. அந்த கார்கோடகன் வேண்டினானாம், என் உடல் சீராக வேண்டும், என்னாலும் உங்களாலும் மந்தார மலையாகும். அனைத்து பொருள்களும் வந்தது. அனைவரும் அனுபவித்தனர். அதில் 2 அசுரர்கள் தேவர் ரூபத்திலே சென்று உன் சுதர்சன சக்கரத்தால் அறுக்கப்பட்டு அதில் ஒருவன் ராகு என்ற பெயர் பெற்றான். தலைகள் மாறிவிட்டது, உடல்கள் மாறிவிட்டது. விநாயகருக்கு உடல் மனிதனும் தலை கஜமோகனும் இருக்கும், அதுபோன்று மாறிவிட்டது. இது ராகுவின் தன்மை. இந்த கார்கோடகன் கேட்டுக்கொண்டானாம், நீங்கள் என்னை விட மிகவும் சிரமப்பட்டு அமிர்தத்தை எடுக்க உபயோகமாக இருந்தீர்கள். உங்களை விட நான் தான் என்னுடைய முயற்சியில் உதவி செய்தது குறைவாக தெரிகிறது. இருப்பினும் என் உடல் நொந்து மிகவும் வேதனைப்படுகிறேன். ஆமையாக தாங்கி பிடித்த நீங்கள் எனக்கு அருளுரை கொடுக்க வேண்டும் என்றான். உடனே அந்த ஆமை பேசியதாம், நான் ராமனாக வரக்கூடிய காலத்திலே தண்டகாருண்ய வனத்தை வருவேன், அவதாரம் எடுக்கவில்லை. நீ விழுந்த பூமி அதை சாரும், காருண்ய பூமி. தண்டம் தண்ட காருண்யம். உன்னுடைய குறையை தீர்ப்பதற்கு நான் ராமனாக பிறந்து சந்நியாசம் மேற்கொண்டு மரவுரி தரித்து வரும் அந்த இடத்திற்கு பெயர் என்னை சார்ந்து, என் தண்டத்தை சார்ந்து, அதில் வரக்கூடிய கருணையை சார்ந்து தண்டகாருண்ய வழியிலே வரும்போது இதை சீர் செய்கிறேன். பிரபு, அதுவரை நான் என்ன செய்வது? உன்னுடைய கசிந்த இரத்தத்தை பூமிக்கடியிலே சேர்த்துக்கொள். ஆகட்டும். வலி மறைந்தது. ராமன் வருவான் என்று நினைத்த போதே இது சொல்வது ஆமை. உன்னுடைய குருதியை ஒரு இடத்திலே சேர்த்து வைத்துக்கொள். உன்னுடைய சதையானது பிளந்து கீழ் விழுந்திருக்கிறதை அனைத்தும் சேர்த்து வைத்துக்கொள்.
உன்னுடைய மேல் தோலிலே இருந்து அந்த அடுக்கு ஷதால்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்த்து வைத்துக்கொள். என்னவிருந்தாலும் இது மூன்றாவது அறிவை சேர்ந்ததுதான் பாம்பு. இதற்கு புரியவில்லை. இத்தனை அவதாரங்கள் எடுக்க வேண்டும் என்பது ஒரு நினைவு. இதை அனைத்தும் சேர்த்து வைத்துக்கொள் என்று ஆமை சொல்லும்போது அவதாரத்தை கணக்கிடுகிறது அந்த கார்கோடகன். மச்சம் துவங்கி ஆமையை முடித்து பன்றியாகி நரசிங்கமாகி வாமனனாகி பரசுராமனாகி ராமன் வரும் காலம் எத்தனை காலம், இதற்கு உனக்கு அனுக்கிரகம் உண்டு. இதை இந்த கார்கோடகன் கணக்கெடுக்கிறான். அப்பொழுது ஆமை சொல்கிறது, உனக்கு இதற்கு பலன் உண்டு, பொறுமையாக இரும், அதை எண்ணி பார்க்க வேண்டாம். அவதாரத்தின் நோக்கம். சரி, மறந்தேன். இதுகளை ஒன்றாக எடுக்கச் சொன்னாயே, என்ன அது? என்னுடைய உடலின் உதிர்ந்த பாகங்கள் ஒன்று சேர்த்து விட்டேன். என்னுடைய மேல் தோளிலே இருக்கக்கூடிய சதால் பிறை பிறையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதுகளை ஒன்று சேர்த்து வைத்தேன். அடுத்து அந்த குருதி அனைத்தும் ஒன்று சேர்த்து வைத்து விட்டேன். உன் கீழ் உடலுக்கு கீழ் இதை பரப்பி படுத்துக்குள், பூமிக்குள் சென்று விடுவாய். சரி, பூமிக்குள் சென்று விட்ட பின் பாம்பின் இலக்கணம் வளைந்து படுத்துக் கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த ஆமை சொல்கிறது, நீ படுத்துக்கொண்ட பின் விஷ்ணுவான நான், அதாவது ஆமையாக இருக்கிறேன், இப்பொழுது அந்த மந்தார மலையை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மூச்சுக்காற்று 7 பிரிவுகளாக வந்து நீ தண்டகாரண்யவனத்திலே இருக்கக்கூடிய இடத்தில் உன்னுடைய மேல் பகுதியில் அதை ஆராதிப்பேன். ஆமை சொல்கிறது, என்னுடைய மூச்சுக்காற்றை. ஆமை சொல்கிறது, என்னுடைய மூச்சுக்காற்றை உனக்கு அளிப்பேன். ஏன் என்று கேட்கிறது. நீ உயிரற்ற நிலையில் இருக்கிறாய். 7 பகுதிகளாக பிரித்து உன்னுடைய உடலில் மேல் பகுதியில் அழுத்தி உன்னை உள்ளே அழுத்தி விடுவேன். இது ஞானபூமி. நாளை ராமனாக வருகிறேன். இதற்கு ஒன்றும் புரியவில்லை. இதற்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆகவே இந்த பூமியானது ஞானத்தை வளர்க்கக்கூடிய பூமி. 7 நிலைகள் ஆமையின் மூச்சுக்காற்றால் உள்ளமிழ்ந்து போன கார்கோடகன், அதாவது பாம்பு, முதுகிலே 7 இடங்களிலே மரமாக வளர்ந்து விட்டது. ஏன் அந்த 7 மரங்கள் வளர வேண்டும்? பூமியை பிளந்து மேல் வராமல் இருக்க நாகத்தின் மேல் ஆமையின் மூச்சுக்காற்றானது மரங்களாக வளர்ந்து மந்தாரத்தின் தன்மை அடைந்து, மந்தாரத்தின் தன்மை பாம்பை அழித்து பிடித்து உள்ளுக்கே எடுத்து செல்கிறது பூமியின் நிலை. இது கிருத்தாயுகம், திருத்தாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இதுபோன்று பல முறை பிறண்டு வந்தது. இந்த கார்கோடகன் என்ற பாம்பு தவத்தில் மூழ்கி இருந்தது.
தவத்தில் மூழ்கியிருக்க தனக்கு தெரியாது ராமா என்ற நாமத்தை சொல்லியது. ராமன் நுழைத்து கூட வரவில்லை, பிறந்து கூட வரவில்லை. ராமநாம ஜபத்தை யார் முதலிலே சொல்லியிருக்கிறான் பாரும். ஒரு கார்க்கோடகன். சொல்லிக்கொண்டே இருந்தபோது தெரிந்ததாம், தன்னுடைய செதாளும் தன்னுடைய இரத்தமும் தன்னுடைய தோல் சதைகளும் ஒன்றிணைந்து கருங்கல்லாக பதிய வைக்கப்பட்டிருந்தது பூமியிலே. அதனால் அன்னையானவள், ஆதிபராசக்தியானவள் அதற்குள்ளே ஊடுருவுகிறாள். மேலே படுத்திருப்பது பாம்பு, வீசியிருந்தது தேவர்களும் ராட்சசர்களும். அது வந்து விழுந்தது தண்ட காருண்யம். தண்டத்தை தாங்கி வரக்கூடிய ராமனால் காருண்யமான நிலை அந்த பாம்பிற்கு வரப்போகிறது. கல்லான மனமுள்ள அரக்கன்களை ராவணனை அழிக்கின்றான். அந்த மரத்தின் தன்மை மாறாத நிலை கொண்ட மனமுள்ள மந்தாரை புஷ்பங்களோடு கூடி வளர்ந்த மரம். மேல் யார் விட்ட மூச்சு மரம் இது? விஷ்ணுவான ஆமை மூச்சு விட்டு வளர்ந்த மரம் இது. அதனுடைய சதாலும் பாம்பினுடைய சதால், அதனுடைய மேல் தோல், உதிரம் அனைத்தும் சேர்ந்து பலகாலமாகி கருங்கல்லாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கருங்கல்லின் தன்மையை மனிதனால் ஆராய முடியாது. நாம் கருங்கல் என்று நினைக்கிறோம். அனைத்து உலோகத்தை விட சிறந்தது இதுதான். இது பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் பூமிக்கடியிலே இருக்கிறது. இதற்கு யாரை முதலில் வழிபட வேண்டும்? ஆமையை வழிபட வேண்டும். ஆமையை வீட்டுக்குள்ளே சேர்ப்பனரோ, வழிபடுபவனோ அவன் மூச்சுக்காற்றை வாங்க வேண்டும் மனிதன். அதற்காகத்தான் பதாஞ்சலியும் திருமூலரும் போகரும் இல்லத்துக்குள்ளே இல்லை. எத்தனை வகையான ஆமைகள் பார்த்தீர்களா? இப்பொழுது மருத்துவத்திற்கே உபயோகப்படுத்துகின்றனர். ஏன் அந்த ஆமைக்கும் இந்த பாம்பிற்கும் உள்ள ஒற்றுமை? ஆழ்கடலிலே இருக்கக்கூடிய ஆமை, அதாவது 5 அடி நீட்டு ஒரு 10 அடி அகலம் இருக்கும் அந்த ஆமை. பூமிக்கு மேலே வந்து ராமனை துதித்து மண்ணை தன் கால்களால் விலக்கி நூற்றுக்கணக்கான முட்டைகளை இட்டு மண்ணை மூடி செல்லும். ஆனால் அந்த மண்ணை அந்த அலைகளால் அரித்து எடுத்து செல்ல முடியாது. அந்த முட்டைகள் விரிந்து உள்ளே இருந்து குஞ்சுகள் வெளிவரும்போது தாயாமை மேல் வந்து நீரை விட்டு மேல் வந்து நீருக்குள்ளே தன் குழந்தைகளை அழைத்துச் செல்லும். கண்களால் பிரசவத்தை நடத்துகின்றது தாயாமை. அதனுடைய மூச்சுக்காற்றுக்கு இது போன்ற ஒரு தன்மை. ஆகவே அந்த கார்க்கோடகன் மேல் 7 நிலையில் மந்தாரை புஷ்பத்தை கொண்ட மரங்களாக வளர்ந்திருந்தது.
அந்த கல்லுக்குள் அன்னை ஆதிரையை சக்தி, ஆதிரைக்கு சக்தி இல்லை, ஆதிரை கல்லில் யாரும் அடங்குவதில்லை. அந்த ஆதிரைக்கும், ஆதிரை என்பது திருவாதிரை நட்சத்திரம், தன்னுடைய மகாசக்தியை கொடுத்து ஆதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு ஒரு அந்தஸ்தை தேடித் தருகிறாள். இதுபோன்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த கருங்கல் உலோகத்திலே சேர்க்கப்படுகிறது. விஞ்ஞான ஆராய்ச்சியில் பாருங்கள், இது உண்மை உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு கல் தண்டகாருண்ய வனத்தின் அருளை பெற்று எங்காவது பூமிக்குள்ளே நகர்ந்திருக்கும். இந்த கல்லை மேலுக்கு எடுத்து வர வேண்டும். எடுத்து வரக்கூடிய மனிதனின் மனோநிலை அமிர்தத்தை கடைய பார்க்கடலை கடைந்தார்களே, அந்த கடைந்த காலத்திலே உடனிருந்தவனுக்கு இது தெரியும். உடன் இருந்தோமா இல்லையா என்றது மனிதனுக்கு தெரியாது. அதற்காக அவன் யாரை வழிபட வேண்டும் தெரியுமா? மோகினியை வழிபட வேண்டும். அவ்வளவு அழகாக இருப்பாள் மோகினி. உடனே கட்டிக்கொள்ளக்கூடாது. மோகினி அழகாக இருக்கிறாளே என்று கட்டிக்கொண்டால் இந்த பாம்பின் நிலைதான், பூமிக்குள் படுக்க வேண்டியது வரும். மோகினியை வழிபட வேண்டும். அந்த மோகினிக்குள்ளே அடங்கியிருப்பது யார்? இந்த ஆமைக்காரன். அந்த ஆமைக்குள்ளே அடங்கியிருக்கிறது யார்? மகாவிஷ்ணு. ஏன் வேறு தெய்வங்களை தொழலாகாதா? தொழலாம். அதன் மேல் படுத்து உறங்குபவன் இந்த திருடன் விஷ்ணு. இந்த கல்லின் ஆழம் கண்டுபிடிப்பதற்கு 18 சித்தர்களை வணங்க வேண்டும். அந்த 18 சித்தர்களும் இதில் மனம் கவர்ந்த ஒருவனை, அவர்கள் மனம் கவர்ந்த ஒருவனை, அப்படியானால் தொழுதவன் எப்படி இருக்க வேண்டும்? தொழுத ஒருவனை 18 சித்தர்களும் தத்தெடுத்து அவனை காற்று ரூபமாக்கி. ஏன் காற்று ரூபமாக்க வேண்டும்? ஆமையின் மூச்சுக்காற்று, பாம்பின் மூச்சுக்காற்று. நாகங்கள் அதிகமாக உண்பது காற்றை, அடுத்ததுதான் இரையை. 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடிய நாகங்கள் இரை தேடுவதில்லை, காற்றை புசிப்பது. அதனால் பாம்புக்கு அரி என்று ஒரு பெயர். அரி என்றால் காற்று என்பது பெயர். காற்றின் வசமாக அவனை கரைத்து உடலை பூமிக்குள் அழைத்து செல்கின்றார்கள் சித்தர்கள். பலகாலம் நடந்து உள்ளே செல்ல வேண்டும். உருவம் மாறிய மனிதன் யாரால் ஆட்கொள்ளப்பட்டவன்? சித்தர்களால் ஆட்கொள்ளப்பட்டவன். அவர்கள் சென்று, நீ இந்த காலத்தில் பிறந்திருந்தனை, தேவர்கள் குழுக்குள்ளே வளர்ந்தனை, கடல் கடையும் போது அங்கே இருந்தனை, இப்பொழுது மனித ரூபம் தாங்கி மாயையோடு உட்கலந்து வாழ்ந்தனை, அன்றும் இன்றும் உனக்கு தொடர்பு இருந்தனை, இன்று நீ எங்களோடு இணைந்தனை, உங்களை நாங்கள் உள்ளே அழைத்து செல்கிறோம். ஒரு கடுகளவுக்கு இந்த கல்லை பெருத்தெடுக்க உன்னால் முடியும். ஒரு கடுகளவுக்கு இந்த கல்லை பெயர்த்தெடுக்க உன்னால் முடியும்.
செல்பவன் உள்ளே செல்பவன் கேள்வி கேட்பான், சித்தர்களே உங்களுக்கு வேண்டாமோ? எங்களுக்கு இது தேவையில்லை. உன்னால் நவரசவாதத்தின் தன்மையும் நவபாஷாணத்தின் தன்மையும் செய்ய வேண்டி இருப்பதனால் உனக்கு கடுகளவுக்கு இந்த கருங்கல் கிடைக்கும். உருமாறி பூமிக்குள்ளே காற்று உருவத்திலே சென்ற மனிதனுக்கு இது அற்புதமாக தெரியும். நாம் இப்பொழுது இருப்பது தண்டகாருண்ய வனத்தின் ஷாரலில் உள்ள தத்துவ விசாரத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி நிலையில் கொண்டிருக்கும் அந்த பூமிக்குள்ளே இருக்கிறோம். அந்த கருங்கல் கண்ட மனிதன் கண்டவுடன் இது வேண்டாம் எனக்கு, அன்னை இதற்குள்ளே கொலுகொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியும். அன்னை இதற்குள்ளே கொலுகொண்டிருக்கிறாள். எந்த அன்னை? ஆதி பராசக்தி. எப்படி குழு கொண்டிருக்கிறாள்? ஆதிசேஷனாக, உடல் பாம்பாக, தலை மனிதனாக. அன்னையின் தோற்றம் இதிலே எப்படி தெரிகிறது? ஒரு பெண்ணின் உடல், பெண்ணின் முகம், கழுத்துக்கு பின் கழுத்துக்கு மேலே 5 தலை நாகத்தோடு குடை பிடித்தது போல் இருக்கிறாள். இவளை நான் என் கரங்களால் தொட்டு அதிலிருந்து ஒரு குண்டுமணி கல்லை எடுக்கேன். எத்தனை காலத்தின் தொடர்ச்சி? பார்க்கடல் கடைந்த காலத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது இருக்கிறான் மனிதனாக, அப்பொழுது இருந்தான் தேவனாக. இவன் ஏன் இப்பொழுது மனிதனாக பிறந்திருக்கிறான்? நவபாஷாணத்தின் தத்துவத்திற்காக ஒரு கல்லை உலோகத்தின் சாயலிலிருந்து எடுக்க வேண்டும். ராகு கோளின் தன்மை பூரணமாக அடங்கியிருப்பது இதில் ஆதிபராசக்தி. இந்த ஆதிபராசக்தியின் தத்துவம் சித்தர்களை வைத்து மனிதனை அழைத்துச் செல்கிறார்கள். இந்த நவபாஷாணத்தின் தத்துவம், நவரசவாதத்தின் தத்துவம் ஆன்மீகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது செயலுக்கு பொருந்தாது. செயலுக்கு பொருந்த வேண்டுமென்றால் மனிதன் சித்தர்களால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஆமையின் மூச்சுக்காற்றை வாங்கியிருக்க வேண்டும். அந்த கார்கோடகரின் மூச்சுக்காற்றை வாங்கியிருக்க வேண்டும். மந்தார மலர் வளர்ந்த மரத்தின் காற்றை இவன் புசித்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் நடந்தால் இப்பொழுது மனிதனாக பிறந்து இந்த காரியத்திற்கு இவன் தன்னை ஈடு கொடுக்கும் வாய்ப்பு வருகிறது. நடக்கக்கூடிய விஷயம் இல்லை இது. நடக்காத ஒரு விஷயத்தை ஏன் அன்னை சொல்ல வேண்டும்? நான் இத்தனை வகைகளாக இருக்கிறேன், என் பெயர் ஆதிபராசக்தி என்று சொல்கிறாள். அவள் உருவத்தை பற்றி கொண்டாலே இதுகள் இருப்பது சாதாரண மனிதன் கண்களுக்கே தெரியும். உள்ளே சென்ற மனிதன் நான் அந்த கல் வேண்டாம், நவரசபாதம் வேண்டாம், நவபாஷாணம் வேண்டாம் என்கிறான். ஏன்? எத்தனையோ கோடி ஜென்மங்களுக்கு முன் நடந்த விஷயத்தை ஒரு சாதாரண மனிதர் பிறவியில் வந்து தெரிந்து கொள்கிறான். அன்னையை விட்டு விடுவானா? அந்த கருங்கல்லை தொட்டு விடுவானா? அந்த ஆமையின் மூச்சுக்காற்றை வாங்கினதை மறந்து விடுவானோ? நாகத்தின் மூச்சுக்காற்றை வாங்கியதை மறந்து விடுவானோ? மந்தார மலையில் உள்ள அந்த மந்தாரை புஷ்பத்தின் வாசத்தை நுகர்ந்தானே, அதேதான் அவனால் மறக்க முடியுமோ? மறந்து விடுவானோ? பாரும். தெய்வீகத்தின் இத்தனை சக்தி ஆதிபராசக்திக்குள்ளே அடக்கம். அவள் நினைத்தால் அந்த இடம் அமர்ந்திருக்கிற இடத்திலே இருந்து கண்ணுக்கு தெரியும். தண்ட காருண்யம். வெள்ளி எடுத்தான், ஈயம் எடுத்தான், பித்தளை எடுத்தான், எத்தனையோ எடுத்தான், செம்பு எடுத்தான்.
கருங்கலுக்குள்ளே ஆட்டி வைத்து விடுகிறாள் அன்னை. சரி, உள்ளே சென்ற மனிதன் என்ன ஆனான்? சென்றான், எனக்கு ஏதுமே வேண்டாம் என்று சித்தரை உதறி தள்ளிவிட்டு தியானத்திலே அமர்ந்து விடுகிறான். ஐயா, இது தண்டகாருண்ய வனத்தின் வாசனை. எதற்காக உள்ளே அவன் தியானத்திலே அமர்ந்து விடுகிறான்? மேல் உலகம், மண்ணுக்கு மேலே உலகம் வேண்டாம், விண்ணுக்கு மேலே உள்ள உலகம் வேண்டாம். ஒரு ஆமையின் மூச்சு காற்றுக்கு இத்தனை சக்தி கொடுத்திருக்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி. ஒரு கார்கோடகன் மூச்சு காற்றுக்கு இத்தனை சக்தி கொடுத்திருக்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி. ஏதும் வேண்டாம், நான் தியானத்தில் அமர்கிறேன். பாரும், அங்கும் ஒரு ஆசை இருக்கிறது. என்னவென்று? இதை மேல் உலகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் என்ற ஆசை. ஆதிபராசக்தியின் உடல் மேல் ஒரு ஆசை, அவள் உருவத்து மேல் ஒரு ஆசை, அந்த ஆமையின் மூச்சுக்காற்று மேல் ஒரு ஆசை, அந்த நாகத்தின் மூச்சுக்காற்று மேல் ஒரு ஆசை, மந்தார புஷ்பத்தின் மேல் ஒரு ஆசை, அந்த மரத்தின் மேல் ஒரு ஆசை. மண்ணை விட்டு மேல் கிளம்பி மண் உலகம் வந்துவிட்டால் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது என்ற ஆசை அங்கே மனிதனுக்கு வருகிறது. ஞானம் கண்டுவிட்டால் கூட ஞானத்தின் ஆசை வரும். இதற்கு ஞானமாயை என்பது ஒரு பெயர். அனைத்தும் துறந்து விட்டான். அவனுக்கு என்ன ஆசை? இங்கிருந்து இவளை ஆராதிக்கலாம் என்ற ஆசை. ஆனால் இவனை எதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள்? மனித உலகத்திற்கு இந்த நவபாஷாணம் உதவ வேண்டும் என்று அழைத்து செல்கின்றார்கள். இவன் 18 சித்தர்களை முட்டாளாக்குகிறான். மனிதன் 6வது அறிவு, விஞ்ஞானத்தை கடந்த நிலை. விஞ்ஞானத்தினை கடந்த நிலை. சாதாரணமான மனிதன் அல்ல. ஆதிரை கல்லுக்குள் அடங்காத கல்லை மாற்றி அமைத்து அதிலே அன்னையை ஸ்புடம் செய்து அமர வைக்கிறான் மனிதன். அதற்காகத்தான் கலியுகத்திலே இவனுக்கு குறைந்த ஆயுள். அதற்காகத்தான் சித்தனாக இருந்த மனிதனுக்கு அதிக ஆயுள். மூச்சு காற்றை அவனிடத்திலே அழகு வைத்தால் இவனுக்கும் அதிக ஆயுள். இதையெல்லாம் அன்னை ஆதிபராசக்தியின் வழியாக மனம் குளிர்ந்து அனுபவித்தவன் மகாவிஷ்ணு. அதற்காகத்தான் முதலிலே எடுத்தான் மச்சவதாரம். ஆமையையும் பன்றியும் சேர்த்து கொண்டான். பொல்லாதவன். இதற்கு இந்த கருணையான ஆதிபராசக்தியை ஆராய்வதற்கு 24 மணி நேரம் போதுமானதாக இருக்க. எத்தனையோ சதுரிகங்கள் கண்மூடி தியானித்தால் கூட அந்த ஆனந்தத்தை விட்டு மனம் வெளிவராது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருப்பதாக பாவித்து பாரும். மண்ணை பிளந்து கொண்டு மேல் வர மாட்டீர். சித்தர்கள் உனக்கு அடிமையாகிறார்கள். ஆமையின் மூச்சு காற்று உனக்கு அடிமையாகிறது. மந்தார புஷ்பத்தின் வாசனை உனக்கு அடிமையாகிறது. மந்தார மலையின் அந்த சுழற்சி, அந்த காற்று உனக்கு அடிமையாகிறது. கார்கோடகனின் காற்று உனக்கு அடிமையாகிறது. விஷ்ணுவே உனக்கு அடிமையாகிறார். இந்த கல்லுக்குள்ளே அன்னை வீற்றிருக்கிறாளே, அவள் கூட உனக்கு அடிமையாகிறாள். ஏன்? நீ தியானத்தில் அமர்ந்து விட்டாய். அந்த தியானத்தின் தத்துவம், அந்த கோட்டை கரிய வர்ணத்தோடு தோன்றுகிறது. கரிய வர்ணத்தோடு தோன்றுகிறது. அங்கே நீ அமர்ந்து விடுகிறாய். அங்கே நீ அமர்ந்து விடுகிறாய்.
உன்னை பலகாலம் ஆதிபராசக்தி எழுப்புகிறாய் மகனே, நவரசவாதத்தின் நவபாஷாணத்தை கண்டுகொள்ள நீ வந்திருக்கிறாய், எழுந்திரு. அவன் விட்ட மூச்சுக்காற்று வழியாக பதில் வருகிறது. அன்னை, என்னை ஏமாற்றாதே. இந்த கருங்கல்லை காட்டி என்னை நீ ஏமாற்றாதே. உன்னுடைய நாடகம். அதற்காக தான் விஷ்ணு இத்தனை அவதாரத்திலும் திருடனாக வருகிறான். கண்ணன் அவதாரத்திலே திருட்டுத்தனம் கோடி. நீ என்னை ஏமாற்றாதே, நான் வெளியே வரமாட்டேன். நீ என்னை ஏமாற்றுகிறாய் மகனே. எத்தனையோ கோடிக்கணக்கான ஆதிரை கிரகங்கள் நட்சத்திரங்கள் பின் சென்று விட்டதடா. எழுந்திரு மேலே. எழுந்திருக்க மாட்டேன். ஏன்? மாயைக்கு கருப்பு நிறம் என்பதை கண்டு கொண்டேன். அதற்குள்ளே நீ பொன்னிறமாக வீற்றுக் கொண்டிருக்கிறாய். இந்த கல்லுக்குள்ளே அதையும் கண்டு கொண்டேன். மனிதனின் மூச்சு காற்று பேசுகிறது அன்னையிடத்திலே. மனிதனின் மூச்சு காற்று பேசுகிறது. வாயல்ல, மொழியல்ல, இனமல்ல, மதமல்ல, மூச்சு காற்று பேசுகிறது. மூச்சு காற்று ஒருவன்தான் பேசும் தன்மையை அறிவான், யமன். யமனோடு தான் இந்த மூச்சு காற்று பயந்து வரமாட்டேன் என்று சொல்லும். அந்த மூச்சு காற்று அவனை வென்று அன்னையோடு பேசுகிறான். நான் வரமாட்டேன். இல்லடா கண்ணே, நவபாஷாணத்திற்காக உன்னை சித்தர்கள் அடைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். போகரை கூட இப்படித்தான் கெஞ்சி கூத்தாடி இருப்பார். திருமூலரை கூட இப்படித்தான் கெஞ்சி கூத்தாடி இருப்பார். பதாஞ்சலியை கூட அதற்காக தான் மூச்சு காற்றை வைத்து அந்த பதாஞ்சலி முனிவன் பிரணயாமத்தின் தத்துவத்தை சொல்லிவிட்டான். அதற்காகத்தான் 8வது இலக்கத்திலே தன்னுடைய சக்தியை வைத்து ஆதிபராசக்தியானவள் ராகு என்ற கோளோடு வெளிப்படுகிறாள். வாடாமகனே, அம்மே, நான் வரமாட்டேன். இந்த கருங்கல் கோட்டை ஆதிசேஷனின் உதிரம், சதை, மேலுள்ள சதாள்கள் கல்லாக மாற்றப்பட்டு அதற்குள்ளே நீ இருக்கிறாய். உனக்கு பாம்புருவம் உண்டு, பெண்ணின் உருவம் உண்டு. உன்னால் படைக்கப்பட்ட பாம்பிற்கு தலைப்பகுதியை ஆணாக கொடுத்திருக்கிறாய் மனிதனின். ஆனால் உன்னுடைய உடலில் பின்னம் கழுத்துக்கு மேல் அந்த பாம்புக்கு 5 தலை நாகமாக உருவெடுத்து அதை வைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் வரமாட்டேன். நவபாஷாணத்தின் கதை அதோகதியானது. 8ஐ கற்றுக் கொடுத்து விடுகாம் என்று 7ல் தெரிந்த மனிதன் 8ற்கு அடம் பிடிக்கிறான். மூச்சு காற்று பிரணயாமம் பேசுகிறது. என்ன பேசுகிறது? பிரணயாமம். எப்படி பேசுகிறது? நான் வரமாட்டேன். நீ கருப்புக்குள்ளே ஒளிந்து அக்னி பழம்பாக இருக்கிறாய், மேலே கருப்பாக இருக்கிறது. நாகப்பழத்தின் கதையை பாரும், இப்படித்தான் இருக்கும். நான் வெளியே வருவதாக இல்லை. மகனே வா. யார் கெஞ்சுவது? உன்னை சித்த புருஷர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். அவள் மேல் உலகத்திற்கு செல்ல வேண்டும். விண்ணை பார்ப்பதற்கு மண்ணை பிளந்து மேல் செல்ல வேண்டும். அவர்களுக்கு கூட மூச்சு காற்றில் ஒரு கணக்கு இருக்குது. எழுந்து வா மகனே. சித்தனம் வேண்டாம், புத்தனம் வேண்டாம், நீயும் வேண்டாம். சித்தர்களுடைய மூச்சு காற்றின் அளவு கூட குறைகிறது. நீ மேல் வா. நான் வரமாட்டேன். 6வது அறிவு பகுத்தறிவு கொண்ட மனிதன். நான் உன்னை கருப்புக்குள்ளே கண்டுபிடித்து விட்டேன். உள்ளே சிகப்பாக இருக்கிறாய். இல்லையடா, மேலே வா. முடியாது. அடம். இங்கே யார் வெல்கிறது? மனிதன் வெல்கிறான். அதற்காகத்தான் இந்த நவபாஷாணத்தின் சக்தியை மனிதனுக்கு அன்னை போதிக்கிறாள். இவனை வெளியே அழைத்து வர வேண்டும். கருங்கல்லுக்கு ஆராய்ச்சி செய்ய சென்றவன்
கருங்கல்லாக மாறி, காளியாக மாறி, தெய்வமாக மாறி, பத்திரை காளியாக மாறுகிறான். அன்னையை கண்டுவிட்டான். நான் பிறந்த பையை கணித்தவள் நீ. மனிதன் சொல்கிறான், நான் பிறந்த பையை கணித்தவள் நீ. அவள் மாண்டு எத்தனையோ காலமானது. உன்னுடைய கர்ப்பப்பையின் நாபியின் விசாரத்தை இங்கே காட்டிக் கொடுக்கிறாய். வா மகனே என்று அழைக்கிறாய, முடியாது, வரவே மாட்டேன். பெரும்பாலான இடத்திலே பெண்ணுக்கு தான் அடம் ஜாஸ்தி இருக்கும். இங்கே மனிதன் சொல்கிறான், வர இயலாது. உடனே அந்த கருப்பு கோட்டையில் இந்த அம்மையும் தியானத்தில் அமைகிறாள். மனிதன் பார்த்தானா, அன்னையை கூட ஆழ் மண்ணுக்குள்ளே தியானிக்க வைத்து விட்டான். தியானம் செய்தபோது கருப்பாடை கட்டி கோரை பல்லோடு வெளிவருகிறாள். கோரை பல்லோடு வெளிவந்து, மகனே சற்று கண் திறந்து பார். நான் கண் திறக்க மாட்டேன் என்று இதுபோன்று கண்களை மூடிக்கொண்டு, நான் திறக்க மாட்டேன், உன்னுடைய கண் முடி வெள்ளையாக இருக்கிறது, 2 கோரைப்பல் கருப்பாக இருக்கிறது, நீ சிரிப்பதாக சிரிப்பு பல் காட்டுகிறாய், பல்லின் ஒரு பகுதி கருப்பும் மறுபகுதி வெள்ளையும், நான் கண் திறக்க மாட்டேன் என்று மனிதன் அடம் பிடிக்கிறான். அப்பொழுது உடலின் வஸ்திரம் அந்த கருப்பின் தன்மையை சார்ந்து நடனமாடுகிறாள். ஆகவே காளி, காளிகே, காளி துர்க்கை. அவள் நடனமாடி பூமிக்கடியில் 18 வகையான துர்க்கைகளாக மாறுகிறாள். 92, 18. கடைசியில் வருவது பத்திரை. அவள் அணிந்திருந்த ஆடை கருப்பு. உள்ளே இருந்த கல் கருப்பு, உள் சென்ற பின் கருப்பு கோட்டை. அங்கே மூச்சை வைத்து பணயம் வைத்து தியானத்தில் அமர்கிறான். அனைத்தும் கருப்பாக தெரிகிறது. அதில் ஆதிபராசக்தி கொண்டிருக்கிறாள். கருப்புக்குள்ளே ஜோதிமயமான பிழம்பு நெருப்பு. எனக்கு நவபாஷாணம் வேண்டாம், நவரசவாதம் வேண்டாம் என்று அங்கே மனிதன் மூச்சுக்காற்றோடு அமர்ந்திருக்கிறான். சித்தர்களின் காற்று கூட சிதறி நிலை குலைந்து விடும் போல் இருந்தது. காரணம், இங்கே ஆதிபராசக்தி தான் முதன்மையானவள். அவள் எந்த சித்தரை விரும்புகிறாளோ அவள் மேல் வரலாம். அங்கே நடனமாடி காட்டுகிறாள். கண் திறந்து பார்த்து அங்கே இருந்த மாயையின் ஞானம் வந்துவிட்டால் அதை பிடித்து கொண்டு அங்கே அமர்ந்து விடுவாள். உலக மக்களுக்கு உதவ வேண்டுமே, அதற்கு ஞானமாயை என்பது பெயர். அதை விடுத்தெடுக்கிறாள். ஒரு கல்லை தயாரிப்பதற்கு இத்தனை காலம் தவசிருக்க வேண்டும். அவள் அடிப்பாதத்தினை பற்றி கொண்டு விட்டால், அவளுடைய அடிப்பாதத்தினை பற்றி கொண்டு விட்டால் இந்த கல் சாதாரணமாக கிடைக்கிறது. இந்த கல் சாதாரணமாக கிடைக்கிறது. கண்ணை திறந்தான். ஞானத்திற்குண்டான மாயை. நான் சித்தனை விட பெரியவன் என்று நினைக்கிறானே, அது ஞானமாயி. இதனால் அழிவு யாருக்கும் இல்லை. சராசரி மாயை மனிதனை அழித்துவிடும். அப்பொழுது கூட உள்ளே சென்ற மனிதன் நிலை குலைவதில்லை.
அந்த ஞானமாயை வந்த பின் அன்னை தான் கார்க்கோடனாக மாறி கொடி போன்று இருந்து அந்த கொடியால் மனிதனை வீசிக் கொடுக்கிறாள். அப்பொழுது அவள் தாங்கும் வடிவு கொடி. தருமன் போரிட்ட காலத்திலே அவனுடைய தேரிலே கொடியிலே ஆஞ்சநேயன் இருந்ததாக ஐதீகம். ஏன்? ராம அவதாரத்திலே அனுமானாக இருந்தான். ராமனின் போர் நிலைகள் எப்படி இருந்தது பார்த்தான். ஒரு போரை எப்படி கண்ணன் நடத்துகிறான் என்று பார்ப்பதற்காக ஜெய்யான்மான் கொடிக்குள்ளே பறந்தான். நெல்லோர் இருக்கும் இடத்திலே நன்மைகள் வந்து சேரும். தீயோர் இடத்திலே கொண்டு சென்று செல்வார். கொடியாக இருந்து உள்ளே சென்ற மனிதனை வீசி கொடுத்தான். வீசி கொடுப்பதற்கு அவளே காளியாக மாறி நடனமாடி 18 காளியாக இருந்து பத்திரை காளியாகத்தான் நடனமாடி பூமிக்குள்ளே ஆடி அவளுடைய தோற்றத்தை கண்ட பின் ஞானத்திலே வந்த ஞானமாயை விடுத்து அந்த கொடியால் தானே கொடியாக மாறி வீசி கொடுக்கிறாள். இப்படி எடுப்பதற்கு கருங்கல். மேல்நிலையாக வரக்கூடிய கற்களை ஆராய்ந்து பார்க்கலாகாது. அன்னையின் பாதத்தை பற்றி கொண்டால் அந்த கல் தானாக மேலே முளைத்து வரும். இதற்கு மனிதன் வளர்ப்பிறை ஆதிரையில் ஆதிசேஷனை குறித்து தவம் இருக்க வேண்டும். அஸ்வனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருஷன் திருவாதிரை. அஸ்வனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருஷன் திருவாதிரை 6வது இலக்கு. ஆதிரை என்று ஆதிசேஷனை தியானிக்க வேண்டும். அதற்காக ஆதிரைக்குள் அன்னை அடங்குவதில்லை. அந்த கல்கள் உபயோகமாவதில்லை. முன்னே சொன்னபடி இவள் இருக்குமானால் இந்த உருவம் தாங்கி அந்த கல்லிலே அமர்ந்தால் அந்த கல்லுக்கு இது போன்று ஒரு தன்மை வருகிறது. இது வேதங்களிலே சொல்லப்பட்ட மகா ரகசியம். இது வேதங்களிலே சொல்லப்பட்ட மகா ரகசியம். இதை மனிதனால் ஆன்மீகத்தை தவிர்த்து வேறு வழியில் எடுத்து செல்ல இயலாது. மனிதனால் இயலாது. இது சித்தர்கள் கரம் பற்றிய மனிதன் ஆழ் பூமியில் இருக்குமானால் ஞானக்கதவுகளை திறந்து யோக நிஷ்டைகளில் இருக்குமானால் இது கைகூடும். பின்னே தண்டகாண்டிய வனத்துக்கு ராமன் வருகிறான். அந்த பாம்பு கருங்கல்லாக மாற்றப்பட்டிருக்கிறது. 7 மரங்கள் மேலே முளைத்திருக்கிறது. அந்த 7 மரங்களை ஒரே ஒரு பாணத்தினால் விட்டால் 7 மரங்களை ஒரே பாணத்தினால் சீராக துளைத்து சென்றால் வாலியை கொல்ல முடியும். இது கதையின் சாரம். வளைவாக 7 வளைவுகள். இதை நேராக்க வேண்டும் முடியுமோ? தண்டகாரண்ய வனத்துக்கு ராமன் வந்தான். அதனுடைய வால் இருக்கக்கூடிய பகுதியை தன்னுடைய கட்டை விரல் வலது காலால் மெரித்தான். ஓஹோ, ஆமை சொல்லியபடி ராமன் வந்தான். இவன்தானோ தண்டகாரண்யத்தின் தலைவன்? ஆம். அந்த பாணத்தை எடுத்தான். அந்த கார்கோடகனுக்கு தெரிந்தது ராமன் வந்துவிட்டான். மூச்சுக்காற்றை சற்று மேலாக விடுத்தான். பாணத்தை விடும்போது வளைந்திருந்த பாம்பு நேராக ஆனது. வளைந்த மரங்கள் நேர்கோட்டிலே வந்தது. பாணத்தை விடுத்தான்.
அந்த 7 மரங்கள் ஒரே சீராக தொலைத்து சென்றது. வாலி மாண்டான் என்பதற்கு இது ஒரு ஐதீகம். அது வாலியின் கதை நமக்கு இங்கே தேவையில்லை. அங்கே இருந்ததுதான் இந்த கருங்கல்லின் உலோக சக்தி. அதற்காக தேவைப்பட்டது ராவணின் சம்ஹாரம். அதற்கு போனான் ராமன். இவை அனைத்தும் ஆமையின் மூச்சுக்காற்றால் வந்தது. இதுகளை தயார் செய்து ஆதிரையிலே விரதமிருந்து, ஆதிரையில் பலகாலம் விரதம் இருக்க வேண்டும். ஏன்? சுவாதி என்னும் நட்சத்திரத்தில் சுவாதி என்ற நட்சத்திரத்தில் கருமேகங்கள் ஒன்று கூடி மழை பொழிய இந்த பெண் ஆதிபராசக்தி இருக்கிறாளே, ஒரே ஒரு மழை துளியாக மாறி, அந்த மழை துளிகளில் பல மழை துளிகளில் ஒரு மழை துளியின் தன் சக்தியை அடக்கி இந்த கருங்கல்லின் மேலே விழுகிறாள். வெளியெடுத்து வந்தபோது இது மனிதனிடத்திலே அடங்கிவிட்டாள் ஆதிபராசக்தி. எவ்வளவு பாசம் மனிதன் மேல்! இது சுவாதியில் நடக்க வேண்டும். இது சுவாதியிலே நடக்க வேண்டும். எத்தனை காலம் விரதம் இருக்க வேண்டும்? நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வளர்ந்து வரும் தென்மேற்கு மூலையிலே சதயத்தை ஆட்கொள்ள வேண்டும். இந்த வாஸ்து என்று ஒன்று சொல்வீர்கள். தென்மேற்கு மூலை தூக்கலாக இருக்க வேண்டுமாம். ஏன்? அன்னையின் பாதம் அங்கே பதிந்திருக்கிறது. நீர் தொட்டி வைப்பர். அது மேலே வளர்ந்திருக்க வேண்டுமாம். என்னவென்று கேட்டால் வாஸ்து என்கிறான். அன்னை நீர் தொட்டியிலே வந்து அடங்குகிறாள் ஐயா. அன்னை நீர் தொட்டியிலே வந்து அடங்குகிறாள். எத்தனை ஆனந்தமான சக்தி ஒரு பெண்ணுக்குள்ளே! எத்தனை ஆனந்தம் இந்த சக்தி என்பதை பாரும். அத்தனை ஆனந்தம் இந்த சக்தி. ஒரு கல்லை எடுப்பதற்கு இத்தனை தத்துவம். ஒரு கல்லை எடுப்பதற்கு இத்தனை தத்துவம். அந்த நீர் துளி தென்மேற்கு நோக்கி சதயத்தில் கருணை கொண்டு தென்மேற்கிலே சதயம் தோன்ற வேண்டுமாம். இது ஆகக்கூடிய விஷயமா? இது தென்மேற்கிலே சதயம் தோன்ற தென்மேற்கு மூலையில் அருகு என்ற சமத்தில் வேர் ஓடுவது தெரியும். இது எப்படி தெரியும்? இந்த கார்கோடகனின் மூச்சுக்காற்றையும் ஆமையின் மூச்சுக்காற்றையும் அறிந்த ஒரு மனிதனுக்கு அருகின் தன்மை தென்மேற்கிலே முளைத்திருப்பது தெரியும். எப்பொழுது தெரிந்து கொள்வது? போகர் எத்தனை காலம் இதற்காக தெரிந்திருப்பான்? திருமூலர் எத்தனை காலம் அலைந்திருப்பான்? பதாஞ்சலி என்ன என்ன வேதனை பட்டிருப்பான்? அந்த வேதனைகளை இந்திய மண்ணுக்கு தெளிவாக்கி கொடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதுகளை அத்தனையும் தன்னுடைய கண் பார்வையிலே கண்டுவிட்டான். ராமகிருஷ்ண பரமஹம்சன் இதை அத்தனையும் தன்னுடைய கண் பார்வையிலே கண்டுவிட்டான்.
ஒரு கல் எடுப்பதற்கு நவபாஷாணத்திலே இத்தனை தத்துவங்கள் பாரும். இப்படி சதயத்தில் தென்மேற்கிலே வந்த மழைக்காற்றின் தத்துவத்தை அருகு என்று ஒரு ஷமுத்து தென்மேற்கு மூலையிலே பூமியில் முளைத்து தென்மேற்காக வேர் ஓடுகிறது. ஏன் தென்மேற்கில் ஓட வேண்டுமென்றால் குபேரனின் தத்துவமானது நீரை சுமந்து அருகுக்கு கொடுக்கிறது. சுவாத்தியில் அன்னையே மழைத்துளியாக வந்து ஒரே ஒரு துளி, அதற்குள்ளே அன்னை சக்தி, எந்த அன்னையின் சக்தி? ஆதிபராசக்தி அன்னையின் சக்தி. அதற்குள்ளே அந்த மழைத்துளிக்குள்ளே புகுந்து அந்த கல் மேல் படுகிறது. ஆகவேதான் மூலஸ்தானங்களிலே கருவறையிலே கருங்கல்லால் ஆன சிற்பத்தை வைத்து வழிபடுகிறார்கள். அதன் மகா தத்துவம் ஆதிபராசக்தியுடைய தத்துவம். எந்த விக்கிரகத்தின் தன்மை இருப்பினும் அதில் சக்தியின் நிலை உருவியிருப்பது, அதற்குள்ளே புகுந்த சக்தி அன்னை ஆதிபராசக்தி ஆகிறாள். இத்தனை நிலைகள் சுமந்து கொண்டு வருவதுதான் இந்த கல்லின் உலோகத்தன்மை. இதுபோக சதய நட்சத்திரத்தன்று இது மகான்களுக்கும் முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் பலிதமாகும். அங்கே என்று வந்தது அது மந்தாரையின் புஷ்பத்தின் தன்மை, மந்தார மலரின் புஷ்பத்தின் தன்மை பாம்பு ஒன்று படுத்திருந்ததே அன்றிருந்து வருகிறது. தண்டகாருண்ய வனத்திலிருந்து முளைத்தெழுந்த மந்தாரை மலர், அது தென்மேற்கு தத்துவத்தை அடங்கிய அருகத்தின் ஆணிவேர் உள்ளிருக்கக்கூடிய சிலம்பு வேரை, மேலாக இருப்பது சிலம்பு வேர், உள்ளிருப்பது ஆணிவேர். அருகுக்கு சிலம்பு வேர் தேவையானது. அதை எடுத்து சதயத்தன்று தென்மேற்கு மூலையில் அந்த அன்னையின் மழை நீரில் சாரல் பட்டு முளைப்பது, இதுகளை தேடிச் சென்று மந்தாரை மலர் பூஜிக்கிறான். இது மனிதனும் பூஜிக்கலாம், அன்னையும் பூஜிக்கிறாள். மூவர், திருமூலர், போகர், பதாஞ்சலி, இவர்கள் பட்ட பாடு என்னவிருக்கும் என்பதை பாரும். இதன் தன்மை அனைத்தும் சேர்ந்து கோமேதகம் என்ற பவளமாக மாறுகிறது. பாறை, பவளம் என்பது ஒரு கல், பவளம் என்றால் மற்றொரு பொருள், பாறை என்பது பெரு. கோமேதக கல்லுக்குள் அன்னை வருகிறாள். இந்த அருகு மந்தாரை எப்படி கண்டுபிடிப்பது? அந்த பூமியின் மேல்பரப்பு சிகப்பு வர்ணமாக இருக்கும். சரி, கண்டுபிடிப்பதென்றால் இது போன்ற மூலிகையின் தன்மை, வாசத்தை உணர்வது ஆடு. ஆகவேதான் மேஷராசியை முதல் கொண்டு வைத்திருக்கிறான். ஆகவேதான் மேஷராசியை முதல் கொண்டு அதுக்கு ஷைன் என்று சொல்லக்கூடிய உருவத்தை ஆட்டின் உருவமாக கொடுத்திருக்கிறான். நவரசவாத நவரச பிரணவ ஸ்லோக சக்தி
நவ நவபாஷாண நவரசவாத சத்வோ தேவி ரோகவில்லங்க நிவாரணி ரோகவில்லங்க நிவாரணி நவரசவாதே நவக்கிரகோ நவக்கிரக சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி பூஜா ஸ்லோக காளி காளிகே காளி துர்கே. இங்கே அன்னை பத்திரை காளியாக உருவெடுக்கிறாள். அன்னை இங்கே பத்திரை காளியாக உருவெடுக்கிறாள். இந்த அனைத்து தன்மையும் ராகு என்ற கோளுக்கு உண்டு. எங்கிருந்து வருகிறது? ஆமையின் மூச்சுக்காற்று, கார்கோடகனின் மூச்சுக்காற்று, மந்தாரமலையின் சக்தி, இவைகள் அனைத்தும் சேர்ந்து தண்டகாருண்யவனத்தின் சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லானது இடம்பெயர்ந்து பூமியில் வலம் வருகிறது உள்ளே. அது சித்தனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த சித்தனை பற்றிய மனிதனின் கரங்களுக்கும் கண்ணுக்கும் தெரியும். அதற்கு அந்த மனிதன் பத்திரை காளியான 18வது காளியை உணர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் காளி காளிகே காளி துர்கேம் லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. பித்தத்தை தெளிந்து சித்தனாகி இருக்க வேண்டும். ஞான மார்க்கத்திற்கு ஒரு பித்தமும் உண்டு. அங்கே நின்று விடுவான் மனிதன். அங்கே மனிதன் நின்று விடுவான். அங்கே மனிதன் நின்று விடுவதால் அந்த பித்தத்தை கரைக்க வேண்டும். ஞான பித்தம் என்பது பெயர். பைத்தியம் என்பார். அந்த பித்தத்தை தெளிவதற்கு பத்திரை காளியாகி ஒருபுறம் 9 கை மறுபுறம் 9 கை 18 கரங்கள். அந்த 18வது கரத்திலே பத்திரை காளியாக இருக்கிறாள். அவள் நடனமாடினால்தான் பூமிக்குள்ளே சென்றானே மனிதன். சித்தனின் கரம் பற்றி இல்லை, மனிதனின் கரம் பற்றி சித்தன் அழைத்துச் சென்றான். அங்கே கண்மூடி தியானம் செய்து கருப்பு கோட்டையை அடைந்தான். அங்கே கருப்பு வஸ்திரம் தாங்கி கோமேதக வள்ளி கோமளவள்ளி என்று இவளுக்கு ஒரு பெயர். கோமளவள்ளி. அந்த கோமளவள்ளி கோமேதகம் என்பார். பத்திரை காளியாகி 18வது காளியாக இருந்து நடனம் ஆடுகிறாள். இந்த நடனத்தை ரசிப்பது யார் தெரியுமோ? ஆடு. சிங்கத்தின் மேல் இருந்த ஆதிபராசக்தி 18வது காளியான பத்திரை காளியாக மாறி நடனமாடி 18 சித்தரின் கைகளை பிடித்துச் சென்றானே. இல்லை, மனிதனின் கையை அவர்கள் பிடித்துச் சென்றார்கள். அந்த பூமிக்குள்ளே கார்கோடகன் அமர்ந்திருந்தானே. மந்தார மலையில் கயிறாக வைத்து கடைந்து வீசெரித்த காலத்திலிருந்து இன்று வரை அமர்ந்திருக்கிறான். அவனுடைய செதாளும் அவனுடைய இரத்தமும் அவனுடைய சதையும் தான் அந்த கருங்கல்லாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே உள்நுழைந்து இருப்பவள் அன்னை ஆதி பராசக்தி. இந்த ஆனந்தத்தை கண்ட மனிதன் தியானத்திலே உள்ளே இருந்து வெளிவர மறுக்கிறான். கருப்பு கோட்டைக்குள்ளே சிகப்பு நிறமாக அமர்ந்திருக்கிறாய் நீ. கருப்பு வஸ்திரம் அணிந்து பத்திரை காளியாக நடனமாடி அதை ஆடு கண்டுபிடிக்கிறதாம். இத்தனை ஆட்டங்கள் ஆடி ஒரு மனிதனை முடிக்க வைத்து ஒரு கடுகு அளவுக்குண்டான கல்லை மேலே எடுத்து வருகிறாள். அது வளருகிறது. அது வளர்கிறது.
அது எந்த திசையை நோக்கி வளர்கிறது பூமியிலே என்றால் தென்மேற்கு திசை. உள்ளே இருந்த மனிதன் அன்னையின் ஆசை கொண்டு பித்தனாகி அதை தெளிந்து மேல் வர வேண்டும். அது சதயத்திலே நடக்கிறது. சதயத்திலே நடக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி 9வது நட்சத்திரம். விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் அடுத்து 9வது. என்பது 9 நட்சத்திரங்களின் இடைவெளியிலே அது பல காலம், பல்லாயிர கோடிக்கணக்கான காலம் சுழண்டு வருகிறது. இந்த ராகுவின் நவபாஷாண தத்துவம் எப்பொழுது துவக்கப்பட்டிருக்கிறது? தசாவதாரத்திற்கு முன் துவக்கப்பட்டதன் காரணம் என்ன? தேவர்களும் ராட்சசர்களும் ஆயுளை நீட்டிக்க, மரணமில்லா வாழ்வு, ஆயுளை நீட்டிக்க என்பது சொல்வதை விட மரணமில்லாத வாழ்வு வாழ வேண்டும், அதற்கு அமிர்தம் வர வேண்டும் என்று நினைத்த போது உண்டாக்கப்பட்ட நிலையில் உள்ள பூமிக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய அன்னையின் கோமேதக வல்லியால் அடைக்கப்பட்ட கல். இந்த கல் எடுப்பதற்கு எத்தனை காலம்? நவபாஷாணம் என்று மனிதன் சாதாரணமாக சொல்லிவிடுகிறான். நவரசபாதம் என்று சாதாரணமாக சொல்லுகிறான். அதற்காகத்தான் பட்டினத்தடிகள் ஒரு மண்ணை எடுத்தானாம், அது தங்கமானதாம். அது என்ன மண்? இது மாதிரி கருங்கல்லால் உரைக்கப்பட்ட மண். அது எங்கு கண்டுபிடித்தான்? திரு ஒற்றியூரிலே கண்டுபிடித்தான். சிவனே ஒற்றி சென்றானாம், திரு ஒற்றியூர் ஆனது. சிவனே ஒற்றி சென்றானாம், திருவொற்றியூர் ஆனது. இத்தனை தகுதி இந்த ராகு என்ற கோடின்குள்ளே உண்டு. இத்தனை நட்சத்திரங்களால் அன்னை ஆட்கொள்ளப்படுகிறாள். என்ன விந்தை இது! பித்தத்தால் வரக்கூடிய சராசரி நோய்கள் அனைத்துமே மாற்றப்படுகிறது. ஞானமாயை தெளிவாக்குகிறது. ஞானமாயை தெளிவாக்குகிறது. ஆதிரைக்குள் அன்னை விருப்பப்பட்டு அடங்கினால் அந்த கல் மேல் உலகத்திற்கு வருகிறது. அன்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆதிரையில் கல்லுக்குள்ளே இறைவன் அடங்குவதில்லை. அதற்காக தாயே அந்த கல்லை எடுத்து அதற்குள்ளே ஊடுருவி சென்று இது நவபாஷாணத்திற்கு உதவ வேண்டும் என்ற கல்லாக மாறி இருப்பவள் ஆதி பராசக்தி. இந்த ஆதி பராசக்தியின் தன்மை அனைத்தும் ராகு என்ற கோட்களுக்குள்ளே அடங்கி இந்த நவபாஷாணத்தின் கல்லாக வருகிறது. போகரும் திருமூலரும் பதாஞ்சலியும் இதைதான் கையாண்டார்கள். இது எத்தனை அதிசயம் இந்த 8வது கோளுக்குள்ளே உண்டு. 8வது கோளுக்குள்ளே உண்டு. 7ஓடு இந்த 8ஐ சேர்த்து அடுத்து 9ஐ கூட்டி நவரசவாதமாக்க வேண்டும். அது எப்படி என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.